வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கம்பராமாயணத்தில் தசரதனுக்கு இறுதி சடங்கினை செய்தவர் சத்ருகணன். கீழ் வருவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் கார் 40. பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் எத்தனை? 22 படலங்கள். பெரிய புராண உட்பிரிவுகளுக்கு சேக்கிழார் இட்டுள்ள பெயர் சருக்கம். இராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன். வஞ்சியன நஞ்சமென வந்த வஞ்ச மகள் என்று கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்படுபவள் சூர்ப்பனகை. பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். மதுரைக்கு செல்லும் வழியினை கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் யாரிடம் வழித்திறனை கேட்டனர்? மாங்காட்டு மறையோன். முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகுக என்று கூறியவர் கவுந்தியடிகள். தமிழ்மொழியின் இலியதும் ஒடிசியுமாக இலங்கும் காப்பியம் என்று ஜியு போப்பால் போற்றப்படுவது சீவக சிந்தாமணி. பின்வரும் மணிமேகலை தொடர்களை அது இடம்பெறும் காதைகளுடன் பொருத்துக. பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி. இடம்பெறும் காதை விழாவரை காதை. புதுவோன் பின்றை போனதென் நெஞ்சம் இதுவோ அன்னாய் காமத்தியற்கை. இடம்பெறும் காதை மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. பாத்திரம் பெற்ற காதை. எவ்வுயிர் காயினும் இரங்கல் வேண்டும். சிறைவிடு காதை. சிந்தாமணியின் சரிதம் சிதர்ந்தேன் என்று கூறியவர் திருத்தக்க தேவர். இருவகை கூத்திலக்கணம் அறிந்து என்று கூத்து வகைகளை குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். இந்திர விழா நடைபெறும் நாட்களாக மணிமேகலையில் குறிப்பிடப்பெறும் நாட்கள் 28 நாட்கள். பாரத கதையை நொண்டி சிந்தில் காப்பியமாக்கியவர் பாரதியார். சிறு காப்பியங்கள் அவ்வாறு அழைக்கப்படுவதன் காரணம் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு இவற்றில் ஒன்று குறைவதால். காலக்கவி என்று கூறப்படும் நூல் குண்டலகேசி. சீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் அச்சநந்தி. சிலப்பதிகாரம் கூறும் மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி. 3 காரணிகளின் அடிப்படையில் எழுந்த காப்பியம் சிலப்பதிகாரம். கைக்கிளைக்குரிய தலைமக்கள் 4 வருணத்தாரும். அகப்பொருட்குரிய திணைகள் 7 திணைகள். கீழ்காணும் அகத்திணைகளை தொல்காப்பியம் வழி வரிசைப்படுத்துக. ஆன்சர்: முல்லைத்திணை, குறிஞ்சித்திணை, மருதத்திணை, நெய்தல் திணை. அகத்திணைக்கு புறமாகும் புறத்திணைகளை பொருத்துக. குறிஞ்சித்திணை வெற்றித்திணை. முல்லைத்திணை வஞ்சி. மருதம் ஊழினை. நெய்தல் தும்பை. இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றேறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இப்பாடலில் இடம்பெற்ற உணர்ச்சி கையறு நிலை. யாண்டும் உள்ளத்துணர்வே நுகர்ந்து இன்பமுறுவதோர் பொருளாதலின் அதனை அகம் என்றார். எனவே அகத்தே நிகழ்கின்ற இன்பத்திற்கு அகரமன்றது ஓர் ஆகுபெயராகும். முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். அகப்பொருளில் குறிப்பிடப்படும் வாயுலோர் என்பவர் ஊடல் நீக்குபவர். மறுயில் தூவி சிறுகருங் காக்கை வெஞ்சின விரல்வேல் காளையோடு அஞ்சில் ஓதியை வரக்கரைந்தீமே. தலைவி உடன்போக்கு சென்றபோது யார் கூறியது இது? ஆன்சர்: நற்றாய் கூறியது. தலைமகன் அழகிய பூக்கொத்தினை தலைவிக்கு கொடுப்பதால் தோன்றும் புணர்ச்சி பூத்தரு புணர்ச்சி. நல்யாழ் துணைமையோர் இயல்பு எனப்படுவது யாது? களவு. தவறானவற்றை தேர்வு செய்க. தவறானது வருணன் முல்லை நிலம் என்பது தவறானது. முல்லை நிலத்தின் தெய்வம் திருமால். வருணன் என்பவர் நெய்தல் நிலத்தின் தெய்வம். நம்பி அகப்பொருள் சுட்டும் அறத்தொடு நிற்றலின் சரியான வரிசையை எழுதுக. ஆன்சர்: தலைவி, பாங்கி, செவிலி, நற்றாய், தந்தை. தவறான பொருத்தத்தை குறிப்பிடவும். தவறான பொருத்தம் வெற்றி எயில் காத்தல் என்பது தவறானது. வெற்றி ஆநிறை கவர்தல். வெற்றி நிறை கவர்தல். கரந்தை நிறை மீட்டல். வஞ்சு வட்கார் மேல் செல்லல். நொச்சி எயில் காத்தல். தெய்வம் உணாவே மாமரம்
புல்பறை செய்தி யாழின் பகுதியொடு தொகையி அவ்வகை பிறவும் கரியென மொழிப. தார்நிலை என்னும் புறப்பொருள் துறை என்பது யாது? பகைவர்கள் சூழாது தனியே தன் மன்னனை காத்தல். ஒருவீர் தோற்பினும் தோற்ப நும்குடியே இருவீர் வேறல் இயற்கையுமன்றே என்று சோழ மன்னர்களுக்கு அறிவுரை பகன்ற புலவர் கோவூர்கிழார். கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகைமை ஏற்பட்ட போது தூதாக சென்றவர் புல்லாற்றூர் எயிற்றியனார். மிகும் ஆரவாரத்தால் நிறைந்த கடல் போன்ற சேனையுடையான் இளங்களிற்றினது மரத்தை கூறியது எது? ஆன்சர் யானை மரம். பிசிராந்தையார் மீது காணாமலேயே நட்பு கொண்டிருந்த மன்னன் கோப்பெருஞ்சோழன். முச்சங்கங்கள் உண்மையே என்ற கருத்தினை உடையவர் தேவநேய பாவாணர். திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை ஆகிய நூல்களை இயற்றிய புலவர் நக்கீரர். கீழ்கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தமிழ்ச்சொல் அல்லாதது எது? சங்கம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் முதற் சங்கத்தில் இருந்த புலவர் நிதியின் கிழவன். கீழ்காணும் அரசர்களில் சங்கத்தை புரந்தவர் உக்கிர பெருவழுதி. முத்தொள்ளாயிரம் விருந்து என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. சேரநாட்டில் உருவான 2 இலக்கியங்கள் ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து. அகநானூற்று மணிமிடை பவளத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் 121 முதல் 300 வரை. மூதின் முல்லை என்ற துறையை முன்வைத்து பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். தவறானது: சோழன் உருவப்பற்றேர் இளஞ்சேட் சென்னி இறந்த பிறகு அவன் மனைவி போர்க்களத்தில் வீரத்தை நிலைநாட்டினாள். அகநானூறு பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 145 பேர். வேம்புதலை யாத்த நோன்காழ் எஃகம் என்னும் அடி இடம்பெற்ற நூல் நெடுநல்வாடை. அகநானூற்றில் வரும் மருதத்திணை பாடல்களின் பகுப்பு முறைகள் 6, 16, 26, 36, 46 என வருவன. மருதத்திணை பாடல்கள். 10 பாட்டில் ஆற்றுப்படையாக அமைந்த புறநூல்கள் மொத்தம் எத்தனை? 5 நூல்கள். அகநானூற்றில் 2, 8 என்ற வரிசையில் அமைந்த அகத்திணை நூல் குறிஞ்சி. 10 பாட்டில் உள்ள அனைத்து பாடல்களும் இயற்றப்பட்டுள்ள பாவகை ஆசிரியப்பா. 10 பாட்டில் உருத்திரங்கண்ணனார் பாடிய 2 நூல்கள் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. அடுத்து பொறுத்துக. கலித்தொகை ஆசிரியர் பெயர். பாலைக்களி பாடியவர் பெருங்கடுங்கோ. குறிஞ்சிக்களி பாடியவர் கபிலர். மருதக்களி பாடியவர் இளநாகனார். நெய்தற்களி பாடியவர் நல்லந்துவனார். கீழ்காண்பனவற்றுள் தவறான இணை எது? தவறான இணை ஐங்குறுநூறு நல்லாவூர்கிழார் என்பது தவறானது. சங்க இலக்கியங்களில் குறிஞ்சிப்பாட்டும் குறிஞ்சிக்களியும் இயற்றிய புலவர் கபிலர். நஞ்சும் உண்பர் நனிநாகரீகர் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. தனிநிலை என்று நன்னூலாசிரியரால் குறிப்பிடப்படுவது ஆய்தம். பவணந்தி முனிவர் குறிப்பிடும் எழுத்திலக்கணத்தின் வகைகள் 12. மெய்மயக்கம் என்பது 2 மெய்யெழுத்துக்கள் அருகருகே வருவன. தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் மாத்திரை அளவு அரை மாத்திரை. நன்னூல் குறிப்பிடும் குற்றியலுகரம் மொத்தம் 36. தொல்காப்பியம் சுட்டும் சார்பெழுத்துக்கள் எத்தனை? 3. தமிழில் வழங்கப்பெறும் முதல் எழுத்துகளின் எண்ணிக்கை 30 எழுத்துகள். பெயர்ச்சொல் ஏவல் சொல்லை வினையெச்ச சொல்லாக மாற்ற உதவும் அளபெடை சொல்லிசை அளபெடை. ஐ என்ற ஒலியை மொழி நூலார் எந்த மொழியாக கருதுகின்றனர்? கூட்டொலி. சங்ககால தமிழில் இடம்பெற்ற விகுதிகளை அதற்குரிய பெயருடன் பொருத்துக. தொழிற்பெயர் விகுதி இயர் அம் ஐ. துணைவினை விகுதி வேண்டும் வேண்டா. பெயர் பதிலி விகுதி காணுமோர். இடைச்சொல் மன்ற. வெடிப்பொலியின் வேறு பெயர் தடையொலி. ஒரே ஒலிச்சூழலில் 2 ஒலிகள் வந்து பொருள் வேறுபாடு ஏதுமின்றி இருவகை உச்சரிப்பாக கருதப்படுவது உழற்சி நிலை.
தமிழில் ஒலியை குறிக்கும் வரி வடிவங்கள் எத்தனை? 31. பின்வருவனவற்றுள் படர்க்கை பன்மை அற்றிணை எது? ஆன்சர் நடந்தன. விழைவு, காலம், ஒழி இசை என்ற பொருளில் வரும் இடைச்சொல் தில். யானையும் கோழியும் சங்கும் வாரணம். இது பலபொருள் குறித்த ஒரு பெயர் திரிசொல். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. வேற்றுமை உருபுகளை வரிசைப்படுத்துக. ஆல், ஆன், ஒடு, ஓடு, இல், இன், அது, ஆது, ஆ, கண், கால், கடை. உயர்திணைக்குரிய தெரிநிலை வினைமுற்று விகுதிகளை பொருத்துக. வினைமுற்று விகுதிகள். தன்மையொருமை வினைமுற்று கு, டு, து, ரு. தன்மை பன்மை வினைமுற்று அம், ஆம், எம், ஏம். படர்க்கை ஒருமை வினைமுற்று அன், ஆன், அல், ஆல். படர்க்கை பன்மை வினைமுற்று அர், ஆர், பா, மார். கீழ்கண்டவற்றில் இரண்டாம் வேற்றுமையை குறிப்பிடுக. இரண்டாம் வேற்றுமை சோழன் காட்டை அழித்தான். மருள் நீக்கியார் என்னும் இயற்பெயருடையவர் திருநாவுக்கரசர். இசையுலகில் லயம் என்னும் தாள வகைகள் நிறைந்த களஞ்சியமாக போற்றப்படும் நூல் திருப்புகழ். இசையுலகில் லயம் என்னும் தாள வகைகள் நிறைந்த களஞ்சியமாக போற்றப்படும் நூல் திருப்புகழ். சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவரும் மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுவர். குறுக்கத்தி மலரில் அவதரித்த ஆழ்வார் பூதத்தாழ்வார். பொன்வண்ணத் தந்தாதி எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது? 11ஆம் திருமுறை. ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனோ ஏழைகால் என்ற பாடல் வரிகளை பாடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அகத்தீசர் சதகம் என்னும் நூலை எழுதியவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. திருக்குற்றால குறவஞ்சி தோன்றிய ஆண்டு கிபி 1715. பிள்ளை தமிழுக்கான யாப்பு வகை விருத்தம். முதலில் தோன்றிய கலம்பக நூல் நந்திக் கலம்பகம். ஜான் பனியனின் துறக்கப் பயணம் நூலை தமிழ்படுத்தியவர் H.A. கிருட்டிணன். தமிழில் முதலில் தோன்றிய குறவஞ்சி நூல் திருக்குற்றால குறவஞ்சி. உருவே என் உருவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என்று உள்ளம் உருக பாடிய சமயக்குருவர் திருநாவுக்கரசர். சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் எத்தனை? 14 நூல்கள். சித்தாந்தம் என்பதன் பொருள் முடிந்த முடிவு. பெரிய புராணத்தில் கோயில் அமைந்த இடம் அம்பலம் பொதியில் என்று அழைக்கப்பட்டது. பெரிய புராணத்தில் கோயில் அமைந்த இடம் அம்பலம் பொதியில் என்று அழைக்கப்பட்டது. காங்கேயம் குறவஞ்சியை இயற்றியவர் பொன்மணி செல்லப்பன். பொன்மணி செல்லப்பன். ஞானதீப கவிராயர் என்னும் பட்டம் பெற்றவர் வேதநாயகம் சாஸ்திரி. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என பாடியவர் மாணிக்க வாசகர். தேங்க்யூ.